கடவுளை பற்றி மதங்கள் என்ன சொல்கின்றன என்பதனை கிறிஸ்தவ மதம் மற்றும் இந்து மதங்களோடு ஒப்பிட்டு பார்த்தோம். இனி இஸ்லாம் மதம் என்ன சொல்கின்றன என்பதனை பார்ப்போம். சரி, இஸ்லாம் மதம் குரானை அடிப்படையாக வைத்து இயங்குகின்ற ஒரு மதமாகும். அவர்களுடைய தெய்வம் அல்லாஹ் என்று கூறுகின்றனர். அவருக்கு உருவம் இல்லை என்பது அவர்களுடைய நம்பிக்கை. இஸ்லாம் மதம் முழுக்க முழுக்க கிறிஸ்தவர்களின் பைபிளை வைத்தே அமைய பெற்றுள்ளன. கிறிஸ்தவ மதத்தில் கூறப்பட்டுள்ள அனைத்து சம்பவங்களும் இதில் கூறப்பட்டுள்ள சம்பவங்களும் சரியாக ஒத்துப்போகின்றது. கடவுள் எப்படி மனிதனிடம் தொடர்பு கொள்கின்றார் என்பதனை கிறிஸ்தவ மதம் கூறுகின்றதோ அதே போலவே இஸ்லாம் மதமும் கூறுகின்றது. ஆகவே எப்படி கிறிஸ்தவ மதத்தை மனிதர்கள் தப்பாக விளங்கி கொண்டிருக்கின்றனரோ அதே போலவே இஸ்லாம் மதத்தையும் விளங்கி இருக்கின்றனர். கடவுள் ஒருவரே, அவரே அனைத்தையும் நிர்வகிப்பவர். ஆனால் ஏகப்பட்ட இஸ்லாமியர்கள் அவரை நோன்பு இருப்பதன் மூலமும் நல்ல காரியங்களை செய்வதன் மூலமும் அடையலாம் என்று நினைக்கின்றனர். ஆனால் அது உண்மையல்ல. கடவுள் விரும்பினால் மாத்திரம்தான் மனிதனுடன் தொடர்பு கொள்ள முடியுமே தவிர மனிதர்களுடைய செயல்களின் மூலம் ஒரு நாளும் அவரை அடைய முடியாது என்பதனை இஸ்லாமியர்கள் மறந்து விடுகின்றனர். ஒரு நாளைக்கு 6 வேளை தொழுது கடவுளுடைய சட்ட திட்டங்களை கடைபிடித்தால் மாத்திரம் கடவுள் நம்மோடு இருந்து விடுவார் என்று அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கின்றனர். நல்லா யோசித்து பாருங்கள். இறைவன் உருவம் அற்றவன், எந்தவித ஆசாபாசமும் இல்லாதவன், மிகவும் புனிதமானவன். அப்படிப்பட்ட இறைவனை உங்களுடைய நடத்தைகளை சரி செய்வதன் மூலம் அடைந்து விடலாம் என்று நீங்கள் எப்படி நினைத்து கொண்டிருக்கின்றீர்கள்? எப்படி இஸ்ரேல் பலஸ்தீன போர் இன்று வரை முடிவில்லாமல் இருக்கின்றதோ அதே போலவே உங்களுடைய உலக ஆசைக்கும் ஆத்மாவுக்கும் இடையில் போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. அதுவும் முடிவில்லாமல் இருக்கும். ஒரு இரட்சகர் உங்களை மீட்டு ஜெருசலேமை உங்களிடம் கையளிப்பார் என்று முஸ்லிம்களும் யூதர்களும் இன்று வரை நினைத்து கொண்டிருக்கின்றனர். ஆனால் அது நடக்கவே நடக்காது. ஏனென்றால் அங்கு ஜெருசலேம் என்று பைபிளும் குரானும் கூறுவது ஆத்மாவையே தவிர உண்மையான நகரத்தை அல்ல என்பதனை அனைவரும் மறந்துவிட்டனர். இப்படி கடவுள் ஒருபோதும் உலக வாழ்க்கைக்கோ அல்லது உடலியல் சுகத்துக்கு அல்லது ஒரு தனிப்பட்ட நாட்டிற்கோ ஒரு நாளும் உதவுவர் அல்ல. அவர் முழுக்க முழுக்க நமது ஆத்மாவை பற்றி மட்டும்தான் சிந்திப்பார். எல்லா மனிதர்களும் அவருக்கு பொதுவானவர்கள்தான்.